பராமரிக்கவும், பழுது பார்க்கவும், நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் திட்டமிட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டமூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதோடு போலீஸ் துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போலீஸ் உத்தியோகத்தர்களின் நலன்புரி சேவைகளுக்காக பல விசேட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். எகிப்தின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் கீழ் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மதிப்பாய்வுகளை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு $2 பில்லியன் அதிகமான நிதியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்த ஆண்டிற்கான முதலாவது தேசிய தடகள தெரிவு போட்டிகள் தீகம மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டு மைதானத்தில் இன்று ஆரம்பமாக உள்ளன. எதிர்வரும் சர்வதேச போட்டிகளுக்கான ஆரம்ப கட்ட தேசிய குழாமை தெரிவு செய்வதே இதன் நோக்கமாகும். இந்த போட்டிகள் 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த ஆண்டில் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் ஸ்வட்லாந்தின் ஜூலை மாதம் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மணிச்செய்திகள் கேட்டீர்கள். நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சீமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும். எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பிய பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையின் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள். என்றாலே பெஸ்ட் நாடறிந்த ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். உங்கள் இல்லங்கள், அலுவலகங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் என இதற்குமே பிராண்ட் நியூ லிப்ட்களை புதிதாக பொருத்தி தரவும், பின்னர் பராமரிக்கவும், தற்போதுள்ளவற்றை பழுது பார்க்கவும், நவீனமயமாக்கவும் தேவையறிந்து சேவையாற்றும் முன்னணி நிறுவனம் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மிக்க அவர்கள் நாடளாவிய ரீதியில் வருடாந்த பராமரிப்பு ஒப்பந்தத்துடன் உங்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் லிப்ட்களை ஆண்டு முழுவதும் சீராக இயங்க வைக்கும் பல திட்டங்களை கொண்டுள்ளதோடு தமது துரித சேவைகளுக்கு அறவிடுவது மிக நியாயமான கட்டணங்களை. தரம் உயர்ந்த லிப்ட்கள் சார்ந்த தேவைகளுக்கு சன்யூ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். 260/15 பேஸ் லைன் ரோடு, கொழும்பு 9. மத்திய மாகாண பாவனையாளர்கள் நலன் கருதி புதிய கிளை இலக்கம் 891 பேராதனை வீதி கண்டியிலும். உல்லாசவழியோடு நீர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்போது 10:03. இப்போது சென்னை குரம்பேட்டையிலிருந்து தங்களது நிகழ்ச்சியை செவிமடுக்கிறேன் என்று சொல்லி அந்த காணொலியை அப்படி பாலா சுப்பிரமணியை பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. அன்போடு நீ காலை வணக்கம். இது யார்? இந்த சமூக வலைத்தளத்தினால் தீமைகள் இருந்தாலும் பல நன்மைகள் நடப்பதை அவ்வப்போது தெரிந்து கொள்ள நிறைய உண்டு. நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை அகற்றிவிட்டார். இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவுமே அவசியம் என்று சொல்லி உடம்புசுலா விஜயலட்சுமி பதிவிட்டிருக்கிறார். சரி, கையடக்க தொலைபேசியின் நன்மை தீமைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கையடக்க தொலைபேசி பாவனை என்று சொல்லும் போது சமூக வலைத்தள பாவனையும் அதோடு இணைந்ததாக இருக்கிறது. VK பத்மநாதன் இணைந்திருக்கின்றார். சிவராஜா திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து மணிமேகலை வரதராஜன் என்ன சொல்றாங்க? நன்மைதான் அதிகம், தீமை எடுத்துக்கொண்டால் வடியாக இல்லாமல் வெள்ளையாக இருப்போம். சுட்டுவிரால் தொட்டுவிட்டால் 1000 தகவல்களை ஒப்புவிக்கும். இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறியலாம். விரைவான தகவல் பரிமாற்றம். கரடியும் திரைக்கொன்றை காய் மாதிரி இல்லாமல் வேண்டாததை விட்டு விடுவோம். பல நிகழ்வுகள் படிப்பினையாக அமையும் என்று மணிமேகலை வரதராஜன் பதிவிட்டிருக்கிறாங்க. அடுத்து உலகளாவிய சிறப்பு கருவியாக விளங்கும் சமூக வலைத்தளங்களால் நன்மைகள் அதிகம்தான் என்றாலும் இதில் அதிக நேரத்தை செலவழிக்க பொறுப்போடு பாவிக்காவுடன் எதிர்மறை விளைவுகள் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார். சரி, நான் கொடுத்த தலைப்பை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். இந்த கையடக்க தொலைபேசி பாவனையின் நன்மை தீமை. நேர்கள் சமூக வலைத்தள பாவனை நன்மை தீமை பற்றி தான் பதிவிடுகிறீர்கள். கையடக்க தொலைபேசியின் பாவனையின் நன்மை தீமை பற்றிதான் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த தலைப்பில் தான். சரி, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். அழையுங்கள் 011267 6868 011267 6464 தொலைபேசி இலக்கங்கள். தன்னரோடு நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். Haris Jayaraj, Song of the Hour, brought to you by